வணக்கம் தோழர்களே, இன்னைக்கு நம்ம கலைவண்ணத்துல பார்க்க போறது தென்னம்பாலையில எப்படி ஒரு எளிமையான கிராஃப்ட் செய்யலான்றத பார்க்க போறோம். இந்த தென்னம்பாலை வந்து பார்த்துருக்கீங்களா நீங்க? இது வந்து தென்னை மரத்துல இருந்து களையெல்லாம் எடுப்பாங்க. எப்படி நம்ம செடிக்கெல்லாம் வந்து களை எடுக்கிறோமோ அது மாதிரி எடுத்து கீழே போடும் போது என்னோட தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்தது. இதுல வந்து எப்படி நம்ம கலைவண்ணம் செய்யலான்றத பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தென்னம்பாலை 1, சணல் தேவையான அளவு, அப்புறம் சரட்டை 2 பீஸ் எடுத்திருக்கிறேன், என்சில் கொஞ்சம், டால்கம் பவுடர், அப்புறம் இதை ஒட்டுறதுக்கு க்ளூ கன். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இப்போ இந்த தென்னம்பாலை வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது, கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிராஃப்ட் செய்தோம்னா நல்லா இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு என்ன சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரொம்ப லாங்காக இருந்ததுனால நான் பாதி கட் பண்ணிட்டேன். இருந்தாலும் இதை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிட்டு நான் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யறதுன்னா, இப்போ இந்த ஷார்ப் இருக்கு பார்த்தீங்களா, இது அப்படியே விட்டுருங்க. இந்த பக்கம் இருக்கு பாருங்க, இன்னொரு சைடு, அந்த பக்கத்தை வந்து இப்போ ஈரப்பதம் இருக்கிறதுனால இதை வந்து ஒரு பக்கத்தை வந்து உள் பக்கமும் இன்னொன்று வந்து வெளிப்பக்கமாகும். அதாவது கிராஸ் மாதிரி வருது பாருங்க, இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது மேலே நம்ம வந்து சணலை கட்ட போகிறோம். இப்போ எப்படி கட்டுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ஷார்ப்பான எட்ஜில் எடுத்துக்குங்க. எடுத்து இதை கொஞ்சம் லேசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துக்குங்க. எடுத்துட்டு சணல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சணலை வந்து நமக்கு எவ்வளோ தூரம் கட்டணுமோ அதில் வந்து ஒரு 2 நாட்டு போட்டுக்குங்க. கொஞ்சம் முதல்ல லூஸாக போட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒட்டும் போது டைட்டாக போட்டுக்கலாம், இழுத்துக்கலாம். இப்போ நாட் போட்டு முடிச்சாச்சு. நல்லா இங்கே வந்து க்ளூ கன்னில் வந்து நம்ம கொஞ்சமாக போட்டாலே போதும். ஏன்னா நம்ம வந்து பாதி தூரம் இல்லை, ஃபுல்லாக இந்த வந்து கார்னர் வரைக்கும் நம்ம இந்த சணலை நம்ம சுத்த போகிறோம். அதனால் அங்கங்கே போட்டாலே போதும் க்ளூ கன்னு. ஆனால் நெருக்கமாக கொஞ்சம் சுற்றுங்க. இப்போ இந்த கார்னர் வரைக்கும் நல்லா சுற்றிக்கிட்டோம். நீங்கள் சுத்தம் போதே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்துட்டு வந்துருங்க, கிட்ட நெருக்கமாக எடுத்துட்டு வந்துருங்க. ரொம்ப க்ளூ தேவை கிடையாது, அங்கங்கே க்ளூ போட்டால் போதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முனை வரைக்கும் நான் சுற்றியாச்சு. சுற்றி முடிச்ச உடனே எக்ஸ்ட்ரா இருக்கிற சணலை கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. ரொம்ப நெருக்கமாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் இடைவெளி விட்டு கட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி ஒட்டிடுங்க இந்த நீட்டு வாக்கில். அதே மாதிரி இங்கே நம்ம நாட் போட்டோம் பார்த்தீங்களா, அதுவும் இப்படி தூக்கிட்டு இருக்கோம். அதையும் வந்து நீங்கள் இப்படி க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேருந்து இது வரைக்கும் நான் சணலை கட்டி முடிச்சாச்சு. முடிச்சது இது அதே போல தான் இந்த சைடும் நான் கட்டி வச்சுருக்கேன் சணலை. இப்போ வந்து இது இப்படி கீழே வச்சோம்னா நிற்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், 2 கால் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம சிரட்டையை வச்சு எப்படி அங்கே வந்து ஒட்டலான்றதை பார்ப்போம். கையில் கொஞ்சம் டால்கம் பவுடர் தேய்ச்சிட்டு இந்த எம்சில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதை வந்து 2 பாகமாக எடுத்துக்கிறேன். எடுத்து ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. ரவுண்ட் போட்டுட்டு லேசாக தட்டிடுங்க. தட்டிட்டு இந்த சிரட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிரட்டை மேலே வந்து கொஞ்சம் க்ளூவாக ஏதாவது போட்டுட்டு இந்த எம்சியில் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இந்த பாகத்தை வந்து இதில் வந்து இப்படி ஒட்டணும். ஒட்டிட்டு உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் காய விட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். சிரட்டையில் வந்து லேசாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த எம்சில் வந்து உங்களுக்கு நல்லா அழகாக ரவுண்டாக வந்துடும். ஸோ நிற்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் அந்த பக்கமும் இந்த எம்சியில் இங்கே வச்சுடுங்க. லேசாக அழுத்தினா போதும். அதுக்கு மேலே கொஞ்சம் க்ளூ போட்டுக்குங்க.
போட்டுட்டு சொன்ன மாதிரி சிரட்டையை வச்சு அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நின்றுடும். இதை வந்து 20 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த 2 காலையும் வச்சாச்சு. நமக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணோன்னே இப்படி இருக்கும். இந்த சிரட்டையை வந்து நான் வந்து ப்ரௌன் கலரில் அடிச்சிருச்சுருக்கேன். இப்போது இது ஃபினிஷ் ஆன ப்ராடக்ட் இது. இப்போ இங்கே வந்து முடிக்கும் போது அந்த சணல் தெரிஞ்சதுனால என்ன பண்ணியிருக்கேன், தனியாக ஒரு சணல் எடுத்து நாட் போட்டு அதை ஒரு அழகுக்காக இங்கே வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் வந்து சாக்லேட்ஸோ இல்லை பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி சர்வ் பண்ணலாம். நம்ம கெஸ்ட்டு வரும்போது சர்வ் பண்ணலாம். ஆனால் பட் நீங்கள் வந்து இது செய்து முடித்த உடனே என்ன பண்ணுங்கன்னா, நல்லா தொடச்சிட்டு கிளியர் வார்னிஷ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. எப்படி உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு வீட்டிலே இருந்து ஒரு தேவையில்லாத ஒரு பொருளை வச்சு நம்ம அழகிய கைவண்ணம் செய்துட்டோம். நீங்களும் செய்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம்ஸ் சார்பாக.